கதையின் பெயர் யுத்த களம். உடம்பில் வியர்வை சொட்ட சொட்ட ராஜு என்பவன் ஓடி வந்து கொண்டிருந்தான். அவன் வந்த வேகத்தை பார்த்து அடிக்குழாயில் நீர் பிடித்துக் கொண்டிருந்த பெண்களும் அரச மரத்தின் அடியே உட்கார்ந்திருந்த வயதான ஆண்களும் அவனை நோக்கி வந்தனர். முதியவரான இருளப்பன், என்னப்பா சேதி என நடுங்கும் குரலில் கேட்டார். ஒரு நிமிடம் கனத்த மௌனம் நிலவியது. மூச்சு வாங்கியதில் ராஜுவால் உடனே பேச முடியவில்லை. வியர்வையோடு வழிந்த கண்ணீரை மறைத்து துடைத்துக் கொண்டான். பிறகு 12 மணிக்கு மேல நம்ம வீடுகளை இடிக்க அதிகாரிகள் வராங்களாம் என்று விட்டு அவன் கூறியதும் அதை கேட்டவர்களின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. 100க்கும் மேலிருந்த குடிசை வீடுகள் இருந்த அப்பகுதி அங்கிருந்த எளிய மக்களால் வெண்பனி நகர் என அழைக்கப்பட்டது. ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கும் மேலாக குடியிருக்கும் அந்த இடம் கோவில் புறம்போக்கு இடம் என அரசாங்க ஏட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளதாம். ஆனால் அங்கே குடிசை மக்கள் கும்பிட வைத்துள்ள கருப்பணசாமியை தவிர வேறு கோவில் எதுவும் இல்லை. இதுநாள் வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சமீபத்தில் ஷாப்பிங் மால் அருகில் வந்த பிறகுதான் போலீஸ், தாசில்தார், அறநிலையத்துறை அதிகாரிகள் என அடிக்கடி வந்தனர். குடிசைகளை அகற்றிவிட்டால் ஷாப்பிங் மால் எடுப்பாக தெரியும். மாலுக்கு வந்து செல்லும் வாகனங்களுக்கு வசதியாக இருக்கும். மதிய 12 மணிக்கு முன்பே 3 ஜேசிபி ராட்சச வாகனங்கள் வந்து நின்றன. அடுத்த 5 நிமிடங்களில் டிஎஸ்பி தலைமையில் காவல்துறை பட்டாளமும் தாசில்தார் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் முகாமிட்டனர். அவர்கள் உள்ளே நுழையும் வழியை அடைத்து முதலில் பெண்கள் குழந்தைகளுடனும் அதற்கு பிறகு வயதான ஆண்களும் அணிவகுத்து ஒரு கோட்டை போல் நின்றனர். இதை பார்த்த தாசில்தார், உடனடியா தட்டுமுண்ட சாமான்லாம் எடுத்துக்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணுங்க, இல்லைனா அத்தனை பேரும் கைது பண்ணி ஜெயிலில் அடைக்க வேண்டியிருக்கும் என மிரட்டினார். மக்கள் ஒரே குரலில் குடிசையும் காலி செய்ய முடியாது, ஜெயிலுக்கும் போக முடியாது என ஆர்ப்பாட்டம் செய்தனர். தாசில்தார் டிஎஸ்பியுடன் கலந்து கொண்டு ஜேசிபி வண்டியை முன்னேறச் சொன்னார். ஜேசிபி வண்டி நகர்ந்த அடுத்த நொடி இன்னும் பெயர் கூட வைக்கப்படாத பெண் குழந்தையை அதன் தாய் கன்னியம்மாள் வண்டியின் சக்கரத்தின் அருகே தரையில் வைத்தாள். ஜேசிபி வண்டியின் சக்கரத்தின் அடியே இருந்த அந்த குழந்தை பீரிட்டு அழுதது. இதை சற்றும் எதிர்பாராத அதிகாரிகள் திகைத்து போய் பின்வாங்கினர். அவர்கள் முற்றிலுமாக இடத்தை விட்டு வெளியேறும் வரை குழந்தை விடாமல் அழுது கொண்டிருந்தது. எப்படியோ இந்த மாலின் அழிவிலிருந்து இந்த கிராமம் தப்பித்தது. இதுபோல் கதைகளை கேட்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ.